Hi everyone. K-map plotting எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து SOP நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து 3 வேரியபிள்ஸ் எடுக்கிறோம். 3 வேரியபிள் அப்படின்னாவே A, B, C அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி நான் K-மேப்பை ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் வேணும். ஸோ இந்த 3 வேரியபிளுக்கு நான் ஒரு ட்ரூத் டேபிள் போட்டிருக்கேன் ABC. ஸோ அந்த வேரியபிள் என்ன நம்பர்ஸை இண்டிகேட் பண்ணுது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிட்டேன். ஸோ இங்கே 0 அப்படின்னா இந்த ABC என்னவா இருக்கும் 0, 0, 0, 1 அப்படின்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம் 0, 0, 1. 2 அப்படின்றப்ப இன்னொரு நம்பர் ஆட் பண்றோம். அப்ப இந்த பைனரி கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணா 001 கூட ஆட் பண்ணா 010 ஆகும். இதுல இன்னொரு நம்பர் ஆட் பண்ணும்போது இந்த 0 வந்து 1 ஆகும். திரும்ப இங்க 1 வரும்போது ஆட் பண்ணும்போது 100 தென் 101 110 111. ஸோ எந்த நம்பர் 3 அப்படின்னு என்ன நம்பர் கேட்டாலும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம் 011 அப்படின்றத நம்ம வந்து ஞாபகப்படுத்தணும். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு என்னோட அவுட்புட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 காம்பினேஷனுக்கும் 0, தேர்டில் பார்த்தீங்கன்னா 010 இருக்கும்போது 1 இருக்கும் அவுட்புட்டு. அதுக்கப்புறம் 0, தென் 1, 1, 0, லாஸ்ட்ல பாருங்க, அதாவது 3மே 1 இருக்கும்போது எனக்கு 1 இருக்கும் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. இதுக்கு K-மேப் பிளாட் பண்றேன். ஸோ 3 வேரியபிள் அப்படின்னு சொல்லும் போது 2^3 ஈக்குவல் டு 8 ஈக்குவல் டு 8 பாக்ஸஸ். அப்போ 8 பாக்ஸஸ் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ ஏ இந்த சைடாகவும் 3ன்னு இருந்தாலே எப்பயுமே ஒரு லெட்டர், ஏன்னா நம்ம 2 ரோ தான் வச்சிருக்கோம் இல்லையா. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு இங்கே காலம் வந்து 3 போட்டுட்டு ரோ வந்து ரெடியூஸ் பண்ணியும் எழுதலாம். ஸோ நம்ம வந்து எப்பயும் ஒரே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஏ இங்கே வந்து பிசி. ஏனால SOPனாலே ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் 0, 1. அதே மாதிரி பிசிக்கு மேலே என்ன எழுதணும் 0, 0, 0, 1, 1, 1, 1, 0 அப்படின்னு எழுதிட்டேன். இங்கே SOPனா என்ன மீனிங் 0னா A பார், 1னா A. அதே மாதிரி இங்கே 0னா B பார் C பார். அதே மாதிரி இங்கே எல்லாமே B பார் C, BC. இங்கே வந்து இதே தான். நெக்ஸ்ட் வந்து உள்ள பாக்ஸ் ஃபில் பண்ணுறப்ப என்ன மின் டர்ம்ஸ் உள்ள வரும் 0, 1, 2, அதுக்கப்புறம் பேக் சைடு வரும்போது 3, 4, 5, 6, அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து 7 ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அவுட்புட்டை உள்ள எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் பார்க்குறேன் எங்கே 1 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்கு. அதாவது என்னன்னா ஏபிசி, அதாவது ஏ பார் பி பார் சி பார்ல, அதாவது 000 இருக்கிற இடத்துல 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 001 இங்க 001 இருக்கிற இடத்துல 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 010 அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் 1 வரும், இங்க போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 011 இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கும் 0 இருக்கும். அதுக்கப்புறம் 100 இங்க 100 இருக்கிற இடத்துல 1 வரும். 101 இருக்கிற இடத்துல 1 வரும். 110 அப்படின்ற இடத்துல 0. மூணுமே 1 1 1 1 இருக்கிற இடத்துல 1. ஸோ இதுதான் என்னுடைய K-மேப் ஃபில்லிங். தேங்க்யூ.